ஓம் ஹா மாரியம்மனே போற்றி போற்றி. இதுவரை நாம் 26 மாரியம்மன் கோயில்களை பார்த்திருக்கின்றோம். இன்று 27, 28, 29வது மாரியம்மன் கோயில்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஈரோடு ரயில்வே காலையில் அமைந்திருக்கும் பெரிய வேப்ப மரத்தடியில் காட்சியளிக்கும் பட்டத்தரசி அம்மன் ஆலயத்தை பார்க்க இருக்கின்றோம். வடகிழக்கு மொழியில் நாகர் சன்னதி அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தில். அங்குள்ள புற்றில் வாழும் பாம்பு பக்தர்கள் கொடுக்கும் பாலை அருந்துகின்றது. குதிரை வாகனம், மந்திர மகாமுனி, குப்பண்ணசாமி ஐயனார், வீரமலை சாம்புகள் ஆகியோரையும் இங்கு தரிசிக்கலாம். அமாவாசை என்று சிறப்பு பூஜைகளும் பங்குனி மாத திருவிழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. அடுத்ததாக ரேணுகாவிற்கு அருளிய குடவரசி அம்பிகை, அதாவது இந்த அம்பிகை சீர்காழிக்கருகில் சிறங்குடி கொன்னக்காட்டுப்படுகையில் காட்சியளிக்கின்றார். இந்த தலத்தில் கொள்ளிட நதிக்கரையில் ஜமதக்னி முனிவர் ஆசிரமம் இருக்கின்றது. ஜமதக்னி முனிவரின் பத்னியான ரேணுகா தினமும் நதியிலிருந்து மண்ணெடுத்து குடமாக்கி அதில் ஜலம் எடுத்து ஆசிரமத்துக்கு வருவது வழக்கம். இந்த சக்தியை அவளுக்கு அளித்தது இந்த குடவரசி என்ற அம்பிகை. இவரை கடரேஸ்வரி என்றும் அழைப்பார்கள். திருக்கோலாக்கா ஸ்ரீ ராமநாத சிவாச்சாரியார் குடும்பத்தினருக்கு இந்த அம்பிகை பிரத்யட்சம். இவருடைய பாட்டனார் ஸ்ரீ ராமலிங்க சர்மாவின் கனவில் அம்பிகை வந்து உத்தரவிட்டதின் பேரில் இந்த ஆலயம் கற்கோவிலாக அமைக்கப்பட்டது. குன்னம் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் வீட்டில் உள்ள எல்லா நகைகளும் ஒரு சமயம் காணாமல் போனது. அவர் குடவரசி அம்பாளின் பரம பக்தர். தாயிடம் தன் குறைகளை சொல்லி வருந்திய போது ஸ்ரீ குடவரசி அம்பிகை ஒருவரது வாக்கின் மூலம் இன்றிலிருந்து 8வது நாள் உனது தொலைந்த நகைகள் அனைத்தும் கிடைத்துவிடும் என்று கூற, அதே போல அடுத்த 8வது நாள் அனைத்து நகைகளும் போலீசாரின் உதவியோடு மீட்கப்பட்டது. அம்பாளின் அனுகிரகத்தை எண்ணி எண்ணி மகிழ்ந்த அவர் அம்பாளின் கோவிலில் பிரகாரம் கட்டி தனது நன்றியை தெரிவித்தார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வீராம்பட்டினம் மாரியம்மன். இது புதுவைக்கு தென்புறத்தில் 9 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரையோரமாக அமைந்த மாரியம்மன் ஆலயமாகும். ஆத்தா மாறி கண்ணிறந்து என்னை பாராத்தா என கஷ்டங்கள் யாவையும் தீராத்தா என்று வேண்டி அன்றைய வேலைகளை தொடங்குவார்கள் கிராம மக்கள். அம்பிகை கிராம தேவதையாக வழிபடப்படுகின்றார். பிரார்த்தனையும் இறைவனை பற்றிய சிந்தனையுமே தீவினைகளை அழித்து விடுகின்றது. வட தமிழ்நாட்டில் கடலோர மீனவர்களுக்கு செட்டியார்கள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. ஓடையில் கிடைத்த கட்டையை பீடமாக கொண்டு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி மிகவும் சுவையானது. இதோ உங்கள் சிந்தனைக்கும் இந்த செய்தி விருந்தளிக்கப் போகின்றது. ஒரு சமயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த வீராம்பட்டினம் என்ற ஊரில் வீரராகவா செட்டியாரும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். அன்றாடம் மீன்பிடி தொழிலில் கிடைக்கும் வருமானம் தான் அவர்களுக்கு. அவர் செங்கல் நீர் ஓடைக்கு சென்று மீன் பிடிக்க ஆரம்பித்தார். ஒன்றுமே சிக்கவில்லை. புறப்படலாம் என்று எத்தனிக்கும் போது வலை மிகவும் கனத்தது. ஏதோ பெரிய மீன்தான் போலிருக்கின்றது என்று நினைத்து எடுத்தவருக்கு கிடைத்தது ஒரு மரக்கட்டை. அதை வீட்டுக்கு எடுத்து வந்தார். அடுப்பெரிக்க உதவும் என்று எண்ணி ஓரமாக அதை வைத்து விட்டார். உடுப்பியில் மத்வாச்சாரியாருக்கு கோபி சந்தன கட்டைக்குள் கிருஷ்ண விக்கிரகம் இருந்தது போல உள்ளே ஏதேனும் இருக்குமா என ஆராய்ந்தார். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் மனைவி அடுப்பெரிக்க விறகு கேட்டதால் அந்த கட்டையை உடைத்த போது அதிலிருந்து இரத்தம் பிரித்தது. பயந்து போய் கோடாரியை எரிந்துவிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு, சாமி நீங்கள் யார் என மனதுக்குள் விரும்பியபடி நீராட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து வேண்டினார். அன்றிரவு அவள் கனவில் அம்பாள் தோன்றி, நான் ரேணுகா தேவி, என் முகத்தை செதுக்கி உனக்கு கிடைத்த கட்டையை பீடமாக்கி ரெஜிஸ்டர் செய்து பூஜித்து வர நான் உங்கள் குலத்தை காத்தருள்வேன் என்றார். செட்டியார் தன் கனவை ஊராரிடம் சொல்ல, கோவில் எங்கே அமைப்பது என்பதற்கும் அம்பாளே விடை தந்தார். ஊர் மக்களோடு அம்பிகை காட்டிய இடத்துக்கு சென்று பார்த்தால் புதர்கள் அடர்ந்த இடத்தில் ஓங்கிய பாம்பு புற்று கொண்டிருந்தது. பார்த்தவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள். புஷ் என்ற சற்றத்தோடு பாம்பு வெளியே வந்து படமெடுத்து ஆடி தரையில் 3 முறை அடித்துவிட்டு புற்றுக்குள் சென்று விட்டது.
அந்த இடத்தை சீர்திருத்தி கோவில் கட்டினார் அந்த செட்டியார். தூரத்து உறவு பாட்டி வழியில் அவருக்கு சொத்துகள் எல்லாம் கிடைத்தன. மரத்துண்டில் ரேணுகாதேவியை பிரதிஷ்டை செய்தனார்கள். செங்கழுநூறு மலர்களால் அம்மனை அலங்கரித்து செங்கழு நீரம்மன் என பெயர் சூட்டினார்கள். ஊரார் புற்றை கலைக்கவில்லை. நாகம் அவ்வப்போது வந்து அம்பாள் கழுத்தை சுற்றிக் கொள்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். புற்றுமண் வியாதிகளை குணமாக்குவதால் மக்கள் பயபக்தியோடு அதை எடுத்துச் செல்கின்றார்கள். தொடர்ந்து 30, 31, 32, 33 இந்த மாரியம்மன் கோயில்களை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று விழுந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.